கர்த்தர் உள்ளதாக இன்றைய வசனம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கரண்டு போயிட்டு. கர்த்தர் உள்ளதாக தவசம் பார்க்கும்போது பவுலும் சீலாவையும் அரசு ஜெயில வச்சிருக்காங்க, சிறைச்சாலை வச்சிருக்காங்க. நடு இரவுல கை காலெல்லாம் கட்டப்பட்டிருந்தாலும் அவருடைய வாயானது திறந்துச்சு. அந்த வாயினால் அவங்க தேவனை ஆராதித்து துதித்து பாடினாங்க. துதித்து பாடும்போது எல்லா கட்டுகளும் திறக்கையுடன் இருந்து போட்டிருக்கு. இந்த வேலையில பாத்தீங்கன்னா நம்மளும் அநேக கட்டுகள்ல அன்னைக்கு பவுலும் சீலாவும் தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது அதனால கட்டப்பட்டிருந்து சிறைச்சாலையில் இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையிலும் அநேக சிறைச்சாலை நம்ம இருக்கலாம். ஆவிக்குரிய சிறைச்சாலையா இருக்கலாம், பூமியின் சிறைச்சாலையா இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியம் உங்க வாழ்க்கை சிறைப்பட்டு போயிருக்கலாம். வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சிறைப்பட்ட அனுபவம், சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஏதாவது ஒரு இதுல நீங்க சிறைப்பட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு பவுலை சீலாவையும் விடுதலை பண்ண தேவன் உங்களை கண்டி விடுதலை கொடுப்பார். நீங்க பண்ண வேண்டியது பவுலும் சீலாவும் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக தேவனை துதித்தாங்க. கண்டிப்பாக அவங்க கிரியை செய்தார். இந்த வேளையில் எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் நம்ம தேவனை துதிப்பு, கண்டிப்பாக வீட்டுல தேவனை துதிப்பு, இந்த நாவுங்கிற ஒரு ஆயுதம் தான். அது தேவனுக்கு பிரியமாக நீங்க கொண்டு போகும்போது பவுலும் சீலாவும் வேற எதுவுமே செய்யலாம், அவங்க தேவனை துதித்தாதான் வேணும்னு சொல்லுது. ஸோ நம்மளும் தேவன் இந்த வீட்டுல நீ எந்த ஒரு கஷ்டம் சிறைப்பா இருந்தாலும் நீங்க வேறு தேவனை துதித்து பாடுவோம். தேவனை நம்மளை வாழ்க்கையை சீர்படுத்திட்டு தேவனை உயர்த்தி பாடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக இருக்க அனைத்து கட்டுகளும் தேவன் அவளை செய்வார். அதே ராத்திரியில ஒரே ராத்திரியில காரியத்தை மாற தேவன் அந்த வேலையில நீங்களும் அதே மாதிரி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்க வீட்லயும் இருக்க சிறைச்சாலையின் அனுபவத்தில் கத்த விடுதலை கொடுப்பார். பவுலுக்கு கொண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அநேக காரியம் தேவன் நல்லமை செய்வார். எந்த புறாங்களும் தேவன் நல்லமை பயன்படுத்துவார். உங்களையும் கொண்டு சாட்சியாக நடத்துவார். குடும்பத்துமாக வெளியே எல்லாரும் சாட்சி நடத்துவார். அது அர்ப்பணிப்பு எல்லா சிறைச்சாலை விடுதலை பெறுதே சாட்சி. அந்த சாட்சி அனுபவத்தோடு தேவன் சாட்சி வாழ்க்கையை வாழ நம்ம கத்த அர்ப்பணிப்போம். உயர்த்த துதித்து பாடுவோம். பல்லவத்துக்கு தேவன் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பு கிருபை செய்வார். ஆமென்.